இன்னைக்கு வேர்ல்ட் டிபி டே. ஒரு அவேர்னஸ்க்காக டிபிக்கு டயக்னோஸ் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுக்கிற ஒருத்தர் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு 5 விஷயங்களை பற்றி பார்க்கலாம். 1, டிபி ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து 1-2 மாதம் ஆகும் போதே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆன சிம்டம்ஸ், தொடக்கத்தில் இருந்த சிம்டம்ஸ் எல்லாம் நல்லாவே குறைஞ்சிருக்கும். வெயிட்டு குறைஞ்சிருந்தால் நல்லாவே இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிடும். பசி இல்லாமல் இருந்தால் பசியெல்லாம் நல்லா வந்துடும். ஆனால் அதெல்லாம் சரியாயிடுச்சு, இம்ப்ரூவ் ஆகிடுச்சுன்றதுக்காக டிபி ட்ரீட்மெண்ட் நீங்களாம் நிறுத்தக்கூடாது. அந்த சிம்டம்லாம் இம்ப்ரூவ் ஆகிட்டாலும் டிபி கிருமி இன்னும் உடம்புல இருக்கும். அது முழுமையாக க்யூர் ஆகணும், முழுமையாக அந்த கிருமிகள்லாம் இறக்கணும் அப்படின்னா டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ண டியூரேஷன் அந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் கண்டிப்பாக முடிக்கணும். இன்னொரு முக்கியமான காரணம் எதுக்காக அப்படின்னா, அந்த கிருமிகள் மருந்துகளுக்கு எதிராக எதிர்ப்புத்தன்மை வராமல் இருக்கிறதுக்கு, ட்ரக் ரெசிஸ்டன்ட் ஆர்கானிசமாக மாறாமல் இருக்கிறதுக்கு அந்த சொன்ன டியூரேஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் நீங்கள் கட்டாயம் முடிக்கணும். 2வது, நீங்கள் உங்கள் டிபிக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து உங்களை க்யூர் பண்ணிக்கிறது எவ்வளோ முக்கியமோ, உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் அது ஸ்ப்ரெட் ஆகாமல் பார்த்துக்கிறது முக்கியம். அப்போ நுரையீரல் டிபி பாதிக்கப்பட்ட ஒருத்தர் பொதுவாக அவரோட வீட்டில் எல்லாரும் சேர்ந்துருக்க இடத்துல இருக்கும் போதோ, ஆஃபீஸ் ஸ்பேஸில் இருக்கும் போதோ, ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸில் இருக்கும் போது அட்லீஸ்ட் 2 மாதத்துக்கு மாஸ்க் யூஸ் பண்ணும். இருமும் போதோ தும்பும் போதோ கையில் ஒரு கர்ச்சீஃப் வச்சோ இல்லை கை இந்த மாதிரி மடக்கி உங்கள் எல்போக்குள்ளே தும்புறது இரும்புறது அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும். ஒரு வேளை டேரெக்டாக கை வச்சு இரும்பிட்டீங்க தும்பிட்டிங்கன்னா உடனடியாக கை கழுவிடணும். காமனாக இருக்க வாஷ் பேசினில் சளியை துப்புறது கட்டாயம் கூடாது. பட் நுரையீரல் டிபி பாதிக்கப்பட்ட ஒருத்தர் அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் அதை பரப்பிடுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்போது வீட்டில் ஒருத்தருக்கு டியூபர்குலோசிஸ், எஸ்பெஷலி நுரையீரலை பாதிக்கிற டியூபர்குலோசிஸ் டயக்னோஸ் ஆயிருக்கு அப்படின்னா வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கும் ஸ்க்ரீனிங், எக்ஸ்ரே மூலியமா தேவைப்பட்ட சளி டெஸ்ட், ரத்த டெஸ்ட்டுங்க இருக்குது, அதை பண்ணி ஸ்க்ரீனிங் பண்ணிக்கலாம். 3வது, ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அளவுக்கு ஈக்குவலாக இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது நியூட்ரிஷன். நல்ல புரதச்சத்து நிறைந்த நியூட்ரிஷன் நிறைய எடுத்துக்கணும். சாதாரணமாக டிபி இருக்கவங்களுக்கு சர்க்கரை வியாதியும் கூட சேர்ந்து இருக்கும் பொதுவாகவே. அப்படி இருக்கவங்க உங்கள் சர்க்கரை டாக்டரையும் கன்சல்ட் பண்ணி சேர்த்துக்கக்கூடிய காய்கறிகள், பழ வகைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சேர்த்துக்கணும். இனிமே ப்ரோட்டீன் ரிச் டயட் தான் முக்கியமானது. கிட்னி ப்ராப்ளம் ஒன்றும் இல்லைன்னா நிறைய அளவில் தண்ணியும் சேர்த்து குடிக்கணும். 4வது, டிபி மருந்து எடுக்கும் போது சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது வருதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற பிளட் இன்வெஸ்டிகேஷன், ரத்த டெஸ்ட்டுங்க கரெக்டாக அவங்க சொல்கிற டைமில் பண்ணிக்கணும். அதில் மிகவும் முக்கியமான ரத்த டெஸ்ட்டு கல்லீரல் டெஸ்ட்டு. மாதம் மட்டும் 2 வாரத்துக்கு ஒரு தடவை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் மாதம் ஒரு தடவை டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி நீங்கள் இந்த டெஸ்ட் பண்ணிக்கணும். லாஸ்ட் விஷயம் ரொம்பவே முக்கியமானது, டாக்டர் சொன்ன டைமுக்கு முன்னாடியே என்னெல்லாம் அறிகுறி இருந்தால் முன்கூட்டியே உடனடியாக போய் உங்கள் டாக்டரை பார்க்கணும். டிபி மருந்து எடுக்கிறவங்க அப்படின்னா, டிபி மருந்து ஆரம்பிச்சிலேருந்து நிற்காமல் தொடர்ந்து வாந்தி வருது, சுத்தமாக ஆகாரமே எடுத்துக்க முடியல, கொஞ்சம் இருந்த பசியுமே இப்போ சுத்தமாக இல்லை, சிவியராக வயிறு வலி இருந்துக்கிட்டே இருக்குது, கண்ணில் வெள்ளை பகுதியில் ஃபுல்லாக மஞ்சளாக வருது, உடம்புல பிப்பு எடுத்துக்குது, அரிப்பு எடுக்குது, ரொம்ப பிச்சுக்குது அப்படின்ற மாதிரி சூழ்நிலை இருக்குது அப்படின்னா டாக்டர் சொன்ன டைமுக்கு முன்னாடியே உடனடியாக போய் உங்கள் டாக்டரை பார்க்கணும். இதெல்லாம் ஒரு வார்னிங் சைன்ஸ். ஸோ இந்த 5 விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் லிசனிங். எஸ், டுகெதர் வி கேன் எண்ட் டிபி.